அவிநாசி சாலை வழியாக புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு உயர்மட்ட மேம்பாலத்தில் இருந்து இறங்கும் இடத்தில் சாலையோரத்தில் நின்றிருந்த லாரி மீது கார் மோதியதில் 3 பேர் பலியாகியுள்ளனர். இன்று அதிகாலை சுமார் 1:30 மணியளவில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலம் முடியும் இடமான கோல்டுவின்ஸ் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்புறம் மோதியது. இந்த பயங்கர விபத்தில் காரில் பயணித்த 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உட்பட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தால் கார் முற்றிலும் நொறுங்கிய நிலையில் இருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு நொறுங்கிய காரிலிருந்து உடல்களை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். இந்த விபத்து குறித்து பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே நேரத்தில் இந்த மேம்பாலம் திறக்கப்பட்ட சில நாட்களில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 7 மணி வரை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அந்த தடை நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகாலை நேரத்தில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பது கவலை அளிக்கிறது.